முத்து ஜீவாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லி உடைக்கிறாரு. இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மனோஜும் ரோஷனியும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. முத்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னமோ நேற்றுக்கு சொன்னியம்மா நம்ம அப்பா வீட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஏறக்குறைய இது நம்ம அப்பா வீட்டு பணம் தான். என்றைக்கோ கைக்கு வந்த பணத்தை நம்மக்கிட்ட ஒப்படைக்காமல் அதை வச்சு சொந்தமாக கடையை ஆரம்பித்து அதன் மூலமாக வந்த லாபத்தில் சொந்தமாக வீடு வாங்கியிருக்கிறான். யாருக்குமே தெரியாமல் இது நடந்திருக்குது. நல்ல வேளை எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்போவே 30 லட்ச ரூபா எனக்கு தரணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் மனோஜோட ஒய்ஃபு 2 பேருமே வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இங்கே முத்து பேசிகிட்டு இருக்காரு. மனோஜ் முத்தை பார்த்து சொல்கிறாரு, இப்போ தான் நான் 30 லட்ச ரூபா ஏமாந்து போயிருக்கேன்டா. இந்த நேரத்தில் நீ 30 லட்ச ரூபா கேட்டீங்கன்னா என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு, நீ நினச்ச உடனேயே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 70 லட்ச ரூபா 1 கோடி ரூபா ரெடி பண்ணினேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த 30 லட்ச ரூபாயை எனக்கு கொடுத்தா தான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஜீவா இந்த இடத்துல இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய ரோகிணியோட அப்பா அவருடைய அசையாத சொத்துக்களை மட்டும்தான் முடக்க முடியும். தங்கம், பணம் இதெல்லாம் யாராலையும் முடக்க முடியாது. ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன் ரோகிணி, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ இப்படி தான் பொய் சொல்லி வச்சுருக்கேன் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏற்றி விடுறாங்க. என்னையோடு இந்த வீட்டில் நம்ம சீனை முடிச்சுட்டு வாங்கி போல இருக்கே அப்படின்ட்டு ரோகிணி பயங்கர சாக்கில் நிற்கிறாங்க.